மக்களே உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ரோஜா பூச்செடி ரொம்ப வாடி போய் இருக்குதா? அப்போ இந்த டிப்ஸை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பூச்செடியை காமிக்கிறவாங்க. உன்னையே காட்டணும், பூச்செடி காட்டணும். பார்த்தீங்களா தெரிஞ்சுப்போம் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்ட்டு. ஏன்னா வந்து இது பூப்புறதுக்கு நான் வந்து அளவுக்கு எதுவும் பண்ணலை, உரம் போல எதுவும் பண்ணல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணேன். என்ன விஷயம்னா, நம்ம வாரம் வீட்டிலேருந்து நான்வெஜ் எடுப்போம். அப்படி நான்வெஜ் எடுக்கும்போது நம்ம தனியாக கழுவிட்டு தனியாக தூர தான் ஊற்றுவோம். அந்த தனியாக தூர ஊற்றாமல் அந்த தனியாக இந்த மாதிரி செடிக்கு ஊற்றினோம்னா இந்த மாதிரி பூ வந்து நல்லா பூக்கும், செடி நல்லா வளரும். இதுதான் டிப்ஸ், சிம்பிளாக. இந்த காக்கை வேறு கறியை மேலே தண்ணி குணங்களில் இருந்து சுற்றிக்கிட்டே வருது. சரி, ஓகே விடுங்க. இந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. அதனால் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவனுக்கு மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.